வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைமில் டீயோட இந்த பிரெட் அல்வா செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதுக்காக ஒரு 7 சைஸ் பிரெட் எடுத்திருந்தேன். எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி 9 ஸ்லைஸ் பிரெட்டு. இதை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் இதுக்கு வந்து சுகர் வந்து 2 கப்பாக எடுத்துக்கிட்டேன். 1 உலக்கு சுகரு, அதை 2 தடவையாக எடுத்துக்கிட்டேன். அதாவது 1 உலக்கு சுகருக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே இதை நல்லா சிம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து இதில் நம்ம இதோட சேர்த்துடலாம். சீனி பாகோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா முங்குற அளவுக்கு நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டோன்னா அதுவே நல்லா இதுவாயிரும். ஒன்று போல் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு அதே நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா உள்ளே இழுத்துருச்சு. இழுத்த பிற்பாடு இந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே நல்லா சேர்த்து விட்டுட்டு இப்போ இன்னொரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு 10 கேஷ்யூ இருந்தது. அதை இதோட நல்ல பொன்னிறமாக செவந்தோடனே இந்த பிரெட் அல்வாவில் சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு ஊற்றியாச்சு. சேர்த்து நல்லா ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி பால் சேர்க்கலை. ப்ரெட்டு, சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய், முந்திரி வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது பிரெட் அல்வா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.